மனம் வருந்தி மன்னிப்பு கேட்ட சுதா கொங்காரா. துரோகி படத்தின் மூலம் தமிழில் இயக்குனராக அறிமுகமான சுதா கொங்காரா இறுதி சுற்று, சூரரை போற்று உள்ளிட்ட வெற்றி படங்களை கொடுத்து முன்னணி இயக்குனராக வலம் வருகிறார். இதனைத் தொடர்ந்து புறநானூறு படத்தை தொடங்கினார். ஆனால் அந்த படம் பாதியிலேயே கைவிடப்பட்டது. அந்த படம் குறித்து யூடியூப் சேனல் ஒன்றில் பேசிய சுதா கொங்காரா சாவர்கர் பற்றி பேசியிருந்தார். அது சோசியல் மீடியாவில் சர்ச்சைக்குள்ளானது. அப்படி என்ன பேசியிருந்தார் என்றால், நான் அடிப்படையிலேயே வரலாற்று மாணவி. நான் உமன் ஸ்டடிஸ் படிப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு பாடம் எடுத்த ஆசிரியர் ஒருவர் சாவர்கர் கதையை சொன்னார். சாவர்கர் ஒரு பெரிய தலைவர், அனைவராலும் மதிக்கப்படுபவர். கல்யாணம் பண்ணிட்டு அவரது மனைவியை படிக்க சொல்லி கட்டாயப்படுத்தி இருக்கிறார். அந்த பெண்ணிற்கு வீட்டில் இருப்பதற்கு தான் பிடித்திருந்தது. ஏனென்றால் அந்த காலத்தில் பெண்கள் பள்ளிக்கு செல்ல மாட்டார்கள். அவங்க படிக்க போகும்போது அந்த தெருவில் உள்ளவர்கள் அவர்களை கேலி செய்வார்கள். அதனால் அந்த அம்மா அழுது கொண்டு பள்ளிக்கு போக மாட்டேன் என சொல்வார்கள். அப்போது சாவர்கர் அந்த பெண்ணின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு படிக்க வைக்க சென்றார். இது சரியா தப்பா? அங்கிருந்து என்னுடைய கேள்வி எழுந்தது என்று பேசியிருந்தார். இந்த வீடியோ வைரல் ஆனதை தொடர்ந்து சுதா கொங்காராவிற்கு எதிராக பல கருத்துக்கள் இணையதளத்தில் ட்ரெண்ட் ஆனது. இதனையடுத்து இதற்கு தனது எக்ஸ் தள பக்கத்தில் விளக்கமளித்த சுதா கொங்காரா, என் தவறுக்கு வருந்துகிறேன். எனது 17வது வயதில் பெண் கல்வி குறித்து எனது வகுப்பு ஒன்றில் எனது ஆசிரியர் சொன்னதை வைத்துதான் அந்த நேர்முகத்தில் பேசியிருந்தேன். ஒரு வரலாற்று மாணவியாக அதன் உண்மைத்தன்மையை நான் சோதிக்க வேண்டும். அது என் பக்கத்தின் தவறுதான். எதிர்காலத்தில் அப்படி நேராது என்று உறுதியளிக்கிறேன். மற்றபடி ஒருவருடைய உன்னதமான செயலுக்கான புகழை இன்னொருவருக்கு தர வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு இல்லை. எனது பேச்சில் இருந்த தகவல் பிழையை சுட்டிக்காட்டியவர்களுக்கு நன்றி என பதிவிட்டுள்ளார்.